ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு நைட் டின்னர் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால் நான் வந்துட்டு எங்கள் அம்மாகிட்ட வந்துட்டு பன்னீர் செய்யலான்னு சொன்னேன்னா, அதனால் எங்கள் அம்மா வந்துட்டு பன்னீர் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் இது செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான ஐட்டம் வந்துட்டு பூண்டு, இஞ்சி, முந்திரி, ஏலக்காய், பட்டை கிராம்பு, தக்காளி, பன்னீர், சின்ன வெங்காயம் பொடிசாக இது பண்ணிக்கணும், பட்டை மிளகாய், அதுக்கப்புறமா வந்துட்டு பட்டை மிளகாய் ஒரு 2, அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம். இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு சீரகம் போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கணும், ஒரு 2 நிமிஷமாச்சும் வதக்கணும். இப்போ பூண்டு போட்டாச்சு. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது நம்ம வதக்கிடணும். வெங்காயம் ரெட்டிஸாக வர வைக்கும். இதில் நீங்கள் இப்போ உப்பும் தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியும் வதங்கிடுச்சு. நம்ம வந்துட்டு அதிலே மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், பன்னீர் மசாலா போட்டு ஆஃப் பண்ணிடணும். வதக்கிக்கிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்துட்டு வதக்கின மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிரேவி சப்ஸ்டன்ஸ் வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க.